மேஷ ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க வாழ்க்கையை மாத்த போற சில முக்கியமான ரகசியங்களை பத்தி இந்த வீடியோ பதிவுல முழுசா சொல்லி இருக்குங்க. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வீடியோ பதிவை தொடங்கலாங்க. ஓம் நமச்சிவாய. உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரே ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பான மேஷராசி நேயர்களே, செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சாதாரணமான நாட்களா இருக்க போறது இல்லைங்க. கடந்த சில மாதங்களா வாழ்க்கை உங்களை நிறைய சோதிச்சிருக்கும். மனசுல நினைச்சது ஒண்ணு நடந்தது வேற ஒண்ணு அப்படின்னு நம்பியவங்க உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. எதிர்பார்த்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தள்ளி போயிருக்கும். என்னதான் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்தாலும் 100% பலன்களை உங்களால அனுபவிக்க முடியாம கொஞ்சம் ஏக்கத்துல இருந்திருப்பீங்க. உங்களுடைய பலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தனை தடவை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பீங்க. தோக்குற மாதிரி ஒரு சூழல் வந்தாலும் அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு கொடுத்துட மாட்டீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடுவீங்க. அந்த போராட்ட குணம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் இனி வரக்கூடிய காலத்துல கொடுக்க போகுது. அதனால இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த கஷ்டத்தையும் தோல்விகளையும் மட்டும் நினைச்சு ஒரே இடத்துல உட்காராம இனிமே நடக்கக்கூடிய நல்ல விஷயத்துக்காக உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும். அதே நேரத்துல நீங்க ஒரு விஷயத்தை எப்பவுமே மறந்துடக்கூடாது. நல்ல நேரம் வருது, கிரகங்கள் நல்லது செய்து அப்படிங்கிறதுனால மட்டும் உங்களுடைய வாழ்க்கை மாறாது. அந்த நல்ல நேரத்துக்காக நீங்க எந்த மாதிரியான திட்டங்களை போடுறீங்க, எந்த மாதிரி தயாரா இருக்கீங்க அப்படிங்கிறதும் முக்கியம். இதுவரைக்கும் உங்க மனசுல ஒரு திட்டம் இல்லை, ஏனோ தானோ அப்படின்னு இருந்தாலும் உங்களுடைய கனவுக்காக ஒரு முறை முயற்சி செய்யுங்க. பணம், வேலை, தொழில், குடும்பம், உறவு, இதுல முதல்ல எந்த விஷயத்த சரி செய்யணும் அப்படிங்கிறத எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு கிரகங்களோட கனெக்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, இந்த காலகட்டம் கிரகங்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை கொடுக்க போகுது. அந்த வாய்ப்பை வெற்றியாக மாத்துறது உங்களுடைய கையில தாங்க இருக்கு. இந்த நேரத்துல உங்களுக்கு துணையா இருக்கிறது யாரு, யாருடைய சேர்க்கை உங்களுடைய முயற்சிகளை வீணாக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம்ல இருக்கவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவானும், சகோதர ஸ்தானத்துல புதன் பகவானும், சுகஸ்தானத்துல சூரிய பகவான் மற்றும் குரு பகவான் இவங்க 2 பேரும் கூட்டணியில, புத்திரஸ்தானத்துல கேதுவும் சுக்கிரனும் கூட்டணியில, பாக்கியஸ்தானத்துல சந்திரனும், லாபஸ்தானத்துல ராகுவும் சனியும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகள் காரணமா இப்ப வரைக்கும் ஓரளவுக்கு சிக்கனமா இருந்திருப்பீங்க. புதிய முயற்சிகளை தொடங்குறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருந்திருப்பீங்க. எதிர்பாராத சிலரின் சந்திப்புகள் உங்களுக்கு புதிய மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. தன வரவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்கும். வியாபாரத்துல சில மாற்றங்களை எல்லாம் செய்வீங்க. விருப்பமான பொருட்களை வாங்குவீங்க. சமூக பணிகள்ல ஆர்வம் ஏற்படும். குறிப்பா பாத்தீங்கன்னா, சுக்கிரன் கன்னி ராசியில நீச்சம் அடைகிறாருங்க. உங்களுக்கு 2-7 இடங்களுக்கு அதிபதியா சுக்கிரன் கன்னி ராசியில நீச்சம் அடையிறது உங்களுக்கு முழுமையான சுபகாரிய பலன்களை கொடுக்காது. இந்த நேரத்துல நிதி இழப்பு, குடும்பத்துல கருத்து வேறுபாடு மற்றும் உடல் நல குறைவு போன்ற எதிர்மறையான சில செயல்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வரவுக்கேற்ற செலவு உங்களுக்கு இருக்கணும். பணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது கவனம் தேவை. அப்படி இல்லை அப்படின்னா உங்களை நிறைய பேர் ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கணவன், மனைவி அல்லது குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகும். பேச்சில் உங்களுக்கு எப்பவுமே கவனம் வேணும். புதிய முதலீடுகளை தவிர்க்கிறதும், கடன் வாங்குறதையோ அல்லது கடன் கொடுக்கிறதையோ முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுறது நல்லது. செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இது உங்க ராசிக்கு 3ஆவது இடமா இருக்கிறதுனால தைரியம் அதிகரிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். சகோதரர் வழியில அனுகூலமான செயல்கள் நடக்கும். பயணங்கள் மூலமாக லாபம் வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, கடகராசியில குருவோடு புதன் சேர்ந்து இருக்க போறாருங்க. இந்த சேர்க்கை நடக்கும் பொழுது தாயார் வழியில உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. கல்வி மற்றும் அறிவு சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும். மேஷராசி காரங்களுக்கு செவ்வாய் மிதுனத்துல இருக்கும் பொழுது தொழில் மற்றும் வியாபாரத்துல புதிய புத்துணர்ச்சியையும் வேகத்தையும் கொடுக்கும். அலுவலகத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். சுய தொழில் செய்யறவங்களுக்கு புதிய புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. பெரிய அளவிலான திட்டங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். வேலை நிமித்தமாக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலன்களை கொடுக்கும். எதிர்பாராத அளவுல பொருளாதார உயர்வு
இருக்குங்க. நிலுவையில் இருந்த பண வரவுகள் கைக்கு வரும். இதன் மூலமா புதிய சொத்துக்கள் அல்லது புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் இருக்கு. நீண்ட நாட்களா நிறைவேறாமல் இருந்த ஆசைகளை ஒவ்வொன்றா நிறைவேற்றுவீங்க. காதல் வாழ்க்கையில அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். மேலும் நீங்க எந்த இடத்துல கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிட சாஸ்திரப்படி மேஷராசிக்கு சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறது சில நேரத்துல நன்மைகளை கொடுத்தாலும் பல விஷயங்களுக்கு தடைகளை ஏற்படுத்துவாங்க. அதனால வேலை செய்யக்கூடிய இடம் மற்றும் வியாபாரத்துல கடின உழைப்பு தேவைப்படும். திடீர்னு அலைச்சல்கள் ஏற்படும். தனியார் மற்றும் அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு வேலை பழுவால சின்ன சின்ன மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீண் விவாதங்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறது, அலட்சியம் காட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மிகப்பெரிய உறவு விரிசலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த காலத்துல உங்களுக்கு எவ்வளவு நிதி வந்தாலும் பண வரவு இருந்தாலும் அவசரப்பட்டு பெரிய முதலீடுகளை செஞ்சிடக்கூடாது. மேலும் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் தடைகளை நீங்கி விரைவாக முடியணும், வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா தினமும் அருகம்புல் வச்சு விநாயக பெருமான வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மன நிம்மதியும் சாதகமான பலன்களும் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வரக்கூடிய உறவு யாரு அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. சிலருக்கு காதலா, சிலருக்கு திருமணமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா வாழ்க்கையில உறவு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் மட்டும் இல்லைங்க. சிலருக்கு பல வருடங்களா பேசாம இருந்த ஒரு சொந்தம் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நண்பர் சரியான நேரத்தில் தைரியம் கொடுத்து உதவிகளை செய்வாங்க. சிலருக்கு வேலை மற்றும் தொழில ஒரு முக்கியமான நபர் அறிமுகமாகி அவருடைய தொழிலுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நபரா மாற போறாருங்க. திருமண வயதில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வரன் அல்லது வாழ்க்கை துணை பற்றிய அறிகுறியாக கூட இருக்கலாம். ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன கசப்புகள் குறைஞ்சு மீண்டும் நெருக்கம் உருவாகக்கூடிய காலமாகவும் இருக்கும். குடும்பத்தில் பிரிஞ்சிருந்த ஒருவர் மீண்டும் இணைவதுமாக கூட இருக்கலாம். இதுல முக்கியமா நீங்க எந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உறவுகளும் நம்ம கிட்ட நிரந்தரமா இருக்க போறதில்ல. சிலர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வருவாங்க. சிலர் நம்ம கூட பேருந்துல பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணியை போல வருவாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆசானாகவும் இருப்பாங்க. அதனால புதிய நபர்கள் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது எந்தவித எதிர்பார்ப்புகளையும் அவங்க மேல சுமத்தாம எப்பையும் போல உங்களுடைய இயல்பான குணத்துல நீங்க இருங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அணுகுமுறை ரொம்பவே முக்கியம். யாராவது என்னை தேடி வரட்டும் அப்படின்னு காத்திருக்கிறத விட நீங்களும் நல்ல ஒரு உறவுகளா இருக்க தயாரா இருக்கணும். ஒரு சின்ன போன் கால் அல்லது ஒரு சந்திப்பு, ஒரு சின்ன பேச்சுவார்த்தை கூட உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்க காரணமா இருக்கலாம். அதனால பலன்கள்ல சொல்லக்கூடிய உறவு அப்படிங்கிறது ஒரே மாதிரியான பலன் இல்லை. உங்களுடைய வயது, குடும்ப நிலை, வேலை, திருமண வாழ்க்கை எல்லாத்தையும் பொறுத்து உங்களுக்கான பலன்கள் மாறுபடும். குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களோட சின்ன சின்ன மன கசப்புகள் ஏற்பட்டு பிரிஞ்சு போயிருக்கிறதும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமா மன அழுத்தம் இருக்கிறதும், நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அதில் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போ நல்லபடியாக மாறும், நல்லது எப்போ நடக்கும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் என்னதான் நல்ல விஷயங்களை நினச்சாலும், நல்லதையே மற்றவங்களுக்கு செஞ்சாலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதையெல்லாம் மறந்து தான் உண்டு, தான் வேலை உண்டு அப்படின்னு இருந்தாலும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு குழப்பம் உங்களை அதிகமாக யோசிக்க வச்சுட்ருக்கோம். யாராவது என்னுடைய குழப்பங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்களா, நல்ல தீர்வு சொல்ல மாட்டாங்களா, கடைசிக்கு என்னுடைய கஷ்டங்களை காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா, ஆறுதலா 4 நல்ல வார்த்தை பேசுற மாட்டாங்களா, என்னை உண்மையா நேசிக்க மாட்டாங்களா, எதிர்பார்ப்பு இல்லாம என்கிட்ட பழக மாட்டாங்களா அப்படின்னு தான் நீங்க அதிகமா ஆதங்கப்படுறீங்க. இப்படி நினைக்கக்கூடிய உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய பாவங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் தவறான நபர் அப்படின்னும் அர்த்தம் இல்லை. இந்த வாழ்க்கை உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்க வேண்டிய காலம். சாதாரணமாக எல்லாரையும் சொல்லலாம், நல்லது செஞ்சால் இங்கே காலம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம நல்ல விஷயத்தை எப்போ செஞ்சாலும் அதற்கான பலன்கள் உடனே கிடைக்கலனாலும் அது காலதாமதமாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கெட்ட பேர் வாங்குறது ரொம்ப ஈஸி, சில நிமிஷத்தில் நடந்துடும். ஆனால் நல்ல பேர் வாங்குறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அதனால் எப்போவுமே எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு எப்பவும் போல இயல்பாக இருக்க நீங்கள் பழகிக்கணும். இப்போ வரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டமான சூழலில் இருந்தாலும் சரி, அதுவெல்லாம் நிரந்தரம் கிடையாது. உங்கள் வாழ்க்கை இன்னும் முடிஞ்சிடல அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையோ, கணவன் மனைவி பிரிவோ, அல்லது காதல் தோல்வியோ, அல்லது வேலை இல்லாமல் கஷ்டப்படுறதோ, இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை அழிக்கிறதுக்காக வரல, உங்களை மாற்றுறதுக்காக வந்திருக்கு. ஒரு புதுவிதமான வாழ்க்கையை
எதிர்காலத்தில் நீங்கள் வாழ போகிறீங்க. அதுக்கான ஒரு அடித்தளமாக தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நாளாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப வருஷமாக இப்படி தான் போயிட்டுருக்கும். எனக்கு சுத்தமாக நிம்மதி இல்லை, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க, எப்பவும் நான் மற்றவங்களுக்காக வாழ்கிற மாதிரியே இருக்குது, எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன ஆசைகளை கூட என்னால் நிறைவேற்றிக்க முடியல, இதையெல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கும்போது என்னடா இந்த வாழ்க்கை ஓடிட்டே இருக்கும், இதுவெல்லாம் எப்போ சரியாகும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாமல் தான் இன்னமும் நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும், எவ்வளவு மன அழுத்தத்தில் இருந்தாலும் அதுவெல்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்திலேயே மாறப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதாரணமாக 1 டிகிரி 2 டிகிரி படிச்சுட்டு வேலை இல்லாமல் சில பேர் இருப்பீங்க. சில பேர் தன்னுடைய படிப்புக்கு சம்மந்தமே இல்லாமல் குறைவான சம்பளத்தில் தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த சுக்கிர ஆதித்ய யோகம் காரணமாக உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வேலை அதிகமான சம்பளத்தோடு கிடைக்க போகுது. அதே நேரத்தில் அந்த வேலையில் சில சவால்களை எல்லாம் கடந்து வந்தீங்கன்னா சில மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் மூலமாக நஷ்டத்தை சந்திச்சுட்டு கடனில் இருக்கவங்களுக்கும் உங்களுடைய புதிய யுக்திகள் மற்றும் புதிய முயற்சிகள் மூலமாக எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வருவீங்க. எதிர்பாராத நபர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. உங்களுடைய பொருளாதாரம் உயரப்போகுது. குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கோயிலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் மாறி மாறி போயிட்டு வந்திருப்பீங்க. சரியான புரிதலோடு சரியான மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் குலதெய்வத்திற்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வது, ஆரோக்கியமான விஷயங்களை செய்யறதன் மூலமா இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி உங்களுக்கு கரு உருவாகக்கூடிய சூழல்ல நீண்ட தூர பயணங்களையும் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதையும் முற்றிலுமாக நீங்க தவிர்க்கணும். இதை மட்டும் நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அழகும் அறிவும் ஒன்றாக இருக்கக்கூடிய குழந்தை பிறக்கும். இதனால் வரைக்கும் நீங்க என்னதான் பாசிட்டிவா இருந்தாலும் உங்களுடைய மனசுல நெகட்டிவான எண்ணங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதுல உங்களுக்கு முழு திருப்தி இல்லாத மனநிலையா இருந்திருக்கும். அதனாலே உங்களுக்கு மனதளவுல பல சோதனைகள் எல்லாமே வந்திருக்கும். உங்களுடைய கடின உழைப்பால உங்களுக்கு வருமானம் அதிகமா வரக்கூடிய சூழல் இருந்தாலும் வருமானத்தையும் மீறி அதிகமா கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழல் வந்திருக்கும். சில இடங்கள்ல மற்றவங்களுக்கு கடனா பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாம ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. இதனாலே குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நிம்மதி இருந்திருக்காது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 50 வயசுக்கு மேல இருக்கவங்க ஏதாவது உடல் பிரச்சனை காரணமா மருந்து மாத்திரைகள் அதிகமா சாப்பிடுவீங்க. ஆனா அது குணமடையாம தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய கிரக நிலைகள் காரணமா மருந்துகளோடு இயற்கையான உணவு முறைகளையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் வலுப்பெறும். எல்லா விதமான துன்பங்கள்ல இருந்தும் நீங்க மீண்டு வர போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில மத்தவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக தெரிஞ்சே உங்களுக்கு சில துரோகங்களை எல்லாம் செஞ்சிருப்பாங்க. மத்தவங்க செஞ்ச தப்புக்கும் நீங்களே பழி ஏத்துக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிலரை மாற்ற முடியாது, ஆனால் நம்மளை நம்ம மாற்றிக்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொருத்தருடைய விமர்சனத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இயற்கைக்கும் கடவுளுக்கும் நம்மளுடைய மனசாட்சிக்கும் உண்மையாக இருந்து யாரோட மனசையும் புண்படுத்தாம நம்ம அடுத்த நிலையை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். நீங்க பெருசா மதிச்ச சில உறவுகள், உயிராக நினைக்கக்கூடிய சில மனிதர்கள், எதிர்காலம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளும் ஆதரவா இருக்கக்கூடிய குடும்பமுமே உங்களுக்கு பல கஷ்டங்களை எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் கடந்து இன்னமும் நீங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்க கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் இதுவரைக்கும் நீங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் காரணம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கையில் நீங்க பெருசா எதையுமே ஆசைப்படல. ஆரோக்கியமான சாப்பாடு, தனக்குன்னு சந்தோஷமான நல்ல குடும்பம், மனசுக்கு பிடிச்ச வீடு, தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய வேலையோ தொழிலோ இது இருந்தா போதும். உடல் ஆரோக்கியமும் நிம்மதியான தூக்கமும் இருந்தா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. உங்களுக்கு இந்த அடிப்படையான விஷயங்கள் ஓரளவுக்கு கிடைச்சாலும் மனசுல நிம்மதி இல்லாததுனால உங்க முகத்திலையும் தேஜஸ் இல்லை. இதுக்கப்புறமாவது இந்த வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நீங்கள் ரொம்பவே நம்பிட்டு இருக்கீங்க. நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பாதி தான் நிறைவேறுது. அதனாலே உங்கள் வாழ்க்கையில் கனவு மாதிரி ஒரு பிடிப்பே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. எதை செய்ய போனாலும் ஏதாவது ஒரு தடைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிற மாதிரி இடைஞ்சலாக இருந்திருக்கும். இக்கட்டான நேரத்தில் யாராவது எனக்கு சின்ன ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா, எனக்கு கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்க அப்படின்னு எத்தனையோ முறை கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டுதல் வச்சுருப்பீங்க. உங்களுடைய அத்தனை வேண்டுதல்களும் நீ பழிக்க போகுது. இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க. அதனாலே உங்களுக்கு திருமணம் சில நேரங்களில் தடைபட்டு இருந்திருக்கும். அது நேரடியாக சொல்லாமல் ஜாதகம் சரியில்லை, பொருத்தமில்லை, அரசாங்க வேலை இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. நீங்களா காதலிச்சா கூட அவங்களும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கலை, எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு கடைசி நேரத்தில் ஏமாற்றிட்டு போகக்கூடிய சூழலும் இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமையும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய நிர்வாகத்திறன் மற்றும் தலைமை பண்பு அதிகரிக்கும். மற்றவங்க மதிக்கும்
மரியாதை வைக்கிற மாதிரியான செயல்களை செய்வீங்க. துணிச்சலான முடிவுகளை இருப்பீங்க. இதுவரைக்கும் பொது இடங்கள்ல நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு கொஞ்சம் தயங்கி நின்றுப்பீங்க. ஆனா இதுக்கப்புறமா நீங்க துணிந்து செய்ய போறீங்க. இதன் காரணமா உங்களுக்கு போட்டியாளர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. எதிரிகள் யாரும் குறுக்க வர மாட்டாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த இங்க யாரும் இருக்க மாட்டாங்க. புதனும் சுக்கிரனும் உங்களுடைய பேச்சு திறமைக்கு காரணமா இருக்க போறாங்க. இதுவரைக்கும் நீங்க பேசின பேச்சை விட நீ எல்லார்கிட்டயுமே நம்பிக்கையோடு பேச போறீங்க. உங்களுடைய பேச்சுல ஒரு காந்த சக்தி இருக்க போகுது. புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீங்க. உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா திறக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்துக்கும் தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. எல்லாமே நல்லபடியாக அமையும். தன்னம்பிக்கையோடவும் தைரியத்தோடவும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. ஜெயிக்க போகிறீங்க. அது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.